சோறு தின்றோம்ல, பசிச்சா தான் நான் தின்றோம். பசி வரத்துக்குன்னு சாப்பிட்றவனும் இருக்கிறான், பசி சாப்பிட்றவனும் இருக்கிறான், ருசிச்சு சாப்பிட்றவனும் இருக்கிறான். சில ஏன் தின்றானே தெரியாமல் கொடுத்தாங்கன்னு சாப்பிட வேண்டிய சூழ்நிலைலாம் வரும். சாப்பிட்லன்னா அப்புறம் சண்டை வந்துடும் இல்லையா? பின்ன அந்த அம்மா ஏதோ செய்யுது, ஒரு வாட்டி அப்படி தான் என்ன பண்ணிட்டேன், சாம்பார் ஊற்றுன்ட்டேன், இப்போ வச்சு தரட்டுமான்ச்சு அந்த அம்மா. அப்புறம் தான் சொல்கிறது ரசம் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரியெல்லாம் நடக்கும். நம்ம வந்து தேர்ட் பர்சன் ஹவுஸ் விசிட்டிங் நடக்கிறது, நம்ம அதை விளையாட்டு எடுத்துன்னு போயிடும். இது குடும்ப தலைவன் என்ன ஆகும், சில பேருக்கு அது பழகிடும், சில பேர் அது செவி சாய்க்கவே மாட்டாங்க, அந்த உணவுக்கு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா தானே இந்த பிரச்சனை. ஒரு லோஃபில் ப்ரெட்டு வாங்கினேன் பாஸ்டர், நானும் பீட்டரும் சாப்பிட்டோம். பீட்ரு யார்? நாய். அபிஷேகம் பண்ணப்பட்ட பேர்லாம் நாய் பிராணிகள்லாம் வச்சு வளர்க்குறாங்க இல்லையா? பீட்டர் சாப்பிட்டாரு, இவரும் பீட்டரும் சாப்பிட்டாங்க, பீட்டருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஒரு பேத்தமை. சத்தியம் போயிடுச்சு. இது பைபிள் படிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அதை எத்தனை கபோர்டில் வச்சுருவாங்க, அவ்வளோதான். அடுத்த சர்வீஸ்க்கு எடுத்துன்னு வருவாங்க. அப்படியே படித்தா கூட இது ஒன்றும் விளங்காது, உருப்படாது. ஏன் தெரியுமா? படிக்கிறது வேறு, தியானிக்கிறது வேறு. இது தியானத்தின் மூலம் தான் இந்த வெளிப்பாடு வரும். வேத வசனம் தியானிக்க கற்றுக்கொள்ளணும். தூக்கின்னு சுற்றுறது பெருசு இல்லை. இது உள்ளே எல்லா விஷயமும் நமக்கு இருக்குது, எங்கேயும் தேடி போக வேண்டியதே இல்லை. அப்போஸ்தலர் 20:26-10 வாசிக்கிறோம். அப்படியே நான் எருசலேமில் செய்தேன், பிரதான ஆசிரியர் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். என்ன இப்படியெல்லாம் நான் பண்ணையா? பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நான் விளையாடிட்டேன். பவுல் சொல்கிறார், சாட்சி சொல்கிறார். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரியாமலே பரிசுத்தவான்கள வாழ்க்கையில் சிறையிருப்புன்றது ஒரு பகுதி இருக்கணும்னு சொல்ல வரேன். சரி, பரிசுத்தவான் சொல்கிறீங்க, பரிசுத்தவான்களை போய் சிறையில் தள்ளிட்டான் அந்த மனுஷன் அதிகாரம் பெற்றுட்டு. சிறையிருப்பு என்பது பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில், அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையில் நீதிமான்களாக்கப்பட்ட பிறகு, பரிசுத்தவான் ஆனவன் பிறகு சிறையிருப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும். முதல்ல துன்பம், நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவனை விடுவிப்பார். அங்கேயே நிறைய பேர் ஆட்டம் கொடுத்துரும். பாதி பேர் நம்ம கூட அப்பயே சேர மாட்டான். என்னது போலீஸ் ஸ்டேட் வந்துச்சா, நல்லவனில் நினச்சேன், நல்லா ஜெபம் பண்ணானே, டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பரவும் இல்லையா? ரோமபுரி சேவர்கள் வந்தோடனே பாதி பேர் ஓடி போயிட்டான் சீடர்கள். அது வரைக்கும் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருந்தானுங்க. அவரோட தான் இருப்பேன்னா, நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னா, கடைசியில் ஒரு சிச்சுவேஷனில் ஓடியே போயிட்டான். இன்னொருத்தர் என்ன பண்ணுன்னு தெரியாமல் கத்தி எடுத்து காதை போட்டுட்டான். க்ரைம் ரேட் ஏறட்டோன்னு, ஏற்கனவே போய் வழக்கு பத்தது, இது வேறு கூட ஒன்று, நம்ம கூட ஒன்று இருக்குது, பட்டயத்தை தூக்குறேன்றது. இப்போ என்ன கோஷ்டி, நம்ம வேத பட்டயத்தை தூக்கலாமே, கத்தி எடுத்து வெட்டிட்டான். ஐயா இயேசு எதிர்பார்க்கல, பயங்கரமான ஆளுங்க இதுங்களெல்லாம் அவர் மாட்டிக்கினார்.